சிம்பு வந்து தனுஷ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு, பிரதர் நான் வேணா அந்த ரோல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிம்பு அண்ட் தனுஷ் இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு ஏதாவது ஒரு கதை உங்ககிட்ட இருக்கா, பண்ணுவீங்களா? இல்லை, இதிலே கூட ஒரு ரோல் இருந்தது விச் வாஸ் சப்போஸ் டு பி பிளேட் பை தனுஷ். ஓகே. இப்போ நடுவில் ஒரு நாள் சிம்பு வந்து தனுஷ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு, பிரதர் நான் வேணா அந்த ரோல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பை தென் ஐ had rewritten some portions. அதில் அந்த கேரக்டர்னுடைய ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு. அது அந்த கேரக்டர் மாறிடுச்சு. ரெண்டு பேர் சின்ன வயசில் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. அப்புறம் ஒன் கை இஸ் லைஃப் கோஸ் திஸ் வே, another guy goes to college. அவன் லைஃப் வேறு மாதிரி ஆகும். தென் அகெயின் தே ஹாவ் டு மீட். when they meet வேறு வேறு இடத்துல இருப்பாங்க அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ தட் காட் சேஞ்ச்ட். கதை வேறு வேறு இது எடுத்ததால் அந்த கேரக்டர் வந்து அவ்வளோ பெருசாக இவால்வ் ஆகலை. அதனால் தென் they decided that it will not work. வடச்சென்னையில் வந்து ரியல் கேங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் கேள்விப்பட்டேன். அவங்க கூட க்ளோஸாக மூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் டெஃபினட்டாக. பட் மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில் அவங்களை ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி தான் அவங்க ரியல் லைஃப்பில் இருக்காங்களா? ஏன்னா நாங்கள் பார்த்ததில்லை. இல்லை, என்னன்னா நாங்கள் ப்ரிசனில் ஒரு சீக்வன்ஸ் பண்ணோம். சீக்வன்ஸில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு மேஜர் போர்ஷன் இஸ் இன்சைட் த ப்ரிசன். ஸோ எனக்கு என்ன ப்ராப்ளம்னா, ஐ ஆல்வேஸ் சே தட் ஐ லேக் இமேஜினேஷன். எனக்கு வந்து ஒரு கான்க்ரீட்டாக கன்ஃபார்ம்டாக தெரிஞ்சால் மட்டும்தான் ஒரு விஷயம் பண்ண முடியும். இது இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு என்னால் இமேஜின் பண்ணவே முடியாது. ஸோ ஐ ட்ரை டு டூ இட் ஆஸ் க்ளோஸ் டு லைக் த இன்ஃபர்மேஷன் தட் ஐ ஹேவ் பாசிபிள். இப்போ எனக்கு அதை பற்றி சரியான இன்ஃபர்மேஷன் இல்லைன்னா என்னால் பண்ண முடியாது. ஐ கெட் ஸ்டக். அதனால் இந்த பர்டிகுலர் இது பண்ணும்போது ஜெயிலுக்குள்ளே என்ன பண்ணுவாங்க, எப்படி பண்ணுவாங்க தெரியாது. ஸோ அப்போது வி ஹேட் பீப்புள் வித் ஹூம் வி கேன் கம்யூனிகேட். இது மாதிரி வேணும், அப்போது ஜெயிலில் இருந்த பசங்க கொஞ்சம் பேரை கூப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னா. அப்புறம் இப்படி ஒரு படம் எடுக்கிறோன்னும் போதே வந்து நிறைய பேர் இப்போ சினிமாவில் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்களே வந்து, சார் நான் வந்து இதுக்காக அங்கே ஜெயிலில் இருந்தேன் சார் அப்படி இருந்தேன் நிறைய பேர் வந்தாங்க. ஸோ அப்போது மேஜர் கேரக்டர்ஸை தவிர அந்த ஜெயிலில் அந்த ப்ரிசன் செட்ஸில் நம்ம பார்க்குற ஆட்கள் வந்து ஒரு மோர் தென் 80% ஆஃப் தெம் வேறு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் சிறையில் இருந்தவங்க தான் அவங்க. ஸோ கேங்ஸ்டர்ஸ் கிடையாது, பட் சிறையில் இருந்தவங்க, அந்த அனுபவங்களோடு இருக்கிறவங்க தான். ரொம்ப எளிமையான மனிதர்கள், எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லாத மனிதர்கள். அப்புறம் அது சினிமாவுக்கே இருக்கிற ஒரு ஸ்பெஷலான ஒரு இதுன்னு நினைக்கிறேன். யாராக இருந்தாலும் என்னவாக இருந்தாலும் இங்கே வந்தால் நம்ம சொல்கிறத கேட்டு அதை ரொம்ப கமிட்மெண்ட்டோட டெடிக்கேஷனோட பண்ணி முடிக்கிற ஒரு ஸ்பேஸ் இருக்கும். இவங்க எல்லாம் ரொம்ப டெடிக்கேட்டடாக இருந்தாங்க. எந்த இஷ்யூஸும் இல்லை, ரொம்ப சரியாக இருந்தாங்க. அவங்க அனுபவங்களை அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. We were trying to capture them. அவ்வளோதான்.